புனிதா சண்முகம் உங்களோடு. தாய் தமிழ் உறவுகளுக்கும் மதிப்பிற்குரிய பெற்றோர்களுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் தங்கைகளுக்கும் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் எதிர்க்கட்சி உறவினருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எனது புரட்சிகர வணக்கங்கள். 5 நிமிஷம் மட்டும் பேசுங்க, டைம் இல்லை. ஏன்னா பெரிய புயல் ஒன்று உட்கார்ந்துருக்குன்னு சொல்லிட்டு 4-5 முறை சொல்லிட்டு போயிட்டாங்க. சகோதரி ஃபாத்திமா பேசுறாங்க, இந்தியா லெவல்ல பிரச்சனை, ஸ்டேட் லெவல்ல பிரச்சனை. நான் என் தொகுதியை மட்டும் 5 நிமிஷம் பேசுறேன். போகும்போது அப்படியே காரி துப்பிட்டு போயிடுங்க திராவிட அரசு. முடிஞ்சாங்கனால என்னென்ன பேச முடியுமோ பேசுங்க மனசுக்குள்ள. ஏன்னா நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குல்ல, 1000 இருந்தாலும் கோபமும் இருக்கு. பொத்துக்கிட்டு வந்தா தானே ரவுத்திரம். தமிழனுக்குன்னே உரித்தானதுல ரவுத்திரம். இது எளிய மக்களின் புரட்சி. அதுல எடுத்துக்காட்டுல ஒன்றுதான் இங்க நிக்கிற புனிதா சண்முகம் அண்ட் டாக்டர் புனிதா சண்முகம். எம்எஸ்சி பிஹெச்டி பிசிக்ஸ்ல பண்ணியிருக்கேன். 2 வருஷம் போஸ்ட் டாக்டரல் சயின்டிஸ்டா உலகளாவிய தரத்துல புகழ்பெற்ற வானியல் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்துல 2 வருஷம் வேலை செஞ்சேன். நான் மிடில் கிளாஸ் பொண்ணு தான். அது ஒரு பொண்ணா எனக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. அப்பா இல்லை, நான் தான் என்ன நானே சரி பண்ணிக்கணும். எல்லாரும் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. சிலர்லாம் எது 50-60 வயசுல. நான்லாம் இப்போதாங்க கேரியரே டச் பண்றேன், இப்போதான் தொடுறேன். அங்க நின்றுகிட்டு இன்ஸ்டால ட்வீட்ல எல்லாம் வந்து ஐயோ என் தொகுதி மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, ரேப் பண்ணி கொள்றாங்களா, கண்டம் தண்டமா வெட்டி கொள்றாங்களா, ஐயோ என்னோட இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டிட்டு ஒரு ட்வீட் பண்ணிட்டு போற பொண்ணு நான் இல்ல. போஸ்ட் டாக்டரல் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஜாப் தான். ஆனா அரசியல் அப்படிங்கிறது என்னோட கடமை, டியூட்டி. அதை செய்யறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா 21 கட்சி கூட்டணி வச்சு மக்களை நம்பலப்பா, மக்களை நம்பல. அந்த 21 கூட்டணி வச்சிருக்கான் பாரு, அவனை நம்புறான். ஆனா புனிதா சண்முகம் உங்களை நம்புறேன், உங்களை மட்டும் தான் நம்பி வந்திருக்கேன். இந்த ஆவடி மக்கள் எம் மக்களை நம்பி வந்திருக்கேன். சில நாடுகளை பார்க்கும்போது அந்த நாட்டில் இருக்கிற மாதிரியான மக்களுக்கான ஆட்சியோ அதிகாரமோ பலமோ சர்வாதிகாரம் சொல்லுவாங்க. ஆனா அது மக்களுக்கான அதிகாரமா இருக்கும். இது மக்களாட்சி நடக்கிற நாடு, ஆனா சர்வாதிகாரம், மோசமான சர்வாதிகாரம், குடும்பத்துக்குள்ளேயே உருட்டிக்கிட்டு தெரியற ஒரு சர்வாதிகாரம். மற்ற நாடுகள் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு நல்ல வளமான மண்ணாவோ மக்களுக்கான அரசியல் நடக்கிற இடமாவோ பெண்கள் பாதுகாப்பு, அது குழந்தையா இருந்தாலும் சரி பாட்டியா இருந்தாலும் சரி, பெண்களுக்கான பாதுகாப்போ நாட்டின் வளத்தோட முன்னேற்றத்திலேயோ நம்ம நாடும் எப்ப வருங்கிறதோட கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதோட தீர்வு என்ன தெரியுங்களா? அரசியல் மட்டும்தான். இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது தெரிஞ்சிருந்ததுன்னா மக்களோட அடிப்படை பிரச்சனை எப்பயோ தீர்த்திருப்பாங்க. இன்னும் பாதாள சாக்கடை போட்ட வகையிலே இருக்குது. வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம் போடுறேன்னு இருக்காங்க. டேப் திறந்தா காத்துதாயா வருது. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமைச்சர் நாசரையா வீட்டு 150 மீட்டர் தான் காமராஜர் தெரு போய் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு படு மோசமா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 30 நாளுக்கு முன்னாடி படு மோசம். எது அமைச்சர்னா தமிழ்நாட்டுக்கே அமைச்சர், தமிழ்நாட்டிலே இருந்த அமைச்சருக்கு தான் சொந்த தொகுதியை பார்த்துக்க வக்கு இல்லை. நீ எப்படி தமிழ்நாட்டுக்கே அமைச்சரா இருப்ப? ஆவடியில் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா 3 அமைச்சருங்க, மாத்தி திமுக அதிமுக 3 அமைச்சர். கேட்க கூடாத சில வார்த்தைகள் எல்லாம் கோவத்துல வருது. 3 அமைச்சர் இருந்து நான் என்ன கேட்கிறேன், நீங்களா இவ்வளவு நாள் கோமாவில் இருந்தீங்களா? உங்களுக்கு சங்கு ஊத்துனாங்களா? இன்ஷா அல்லாஹ்
ஆவடி மட்டும் நம்ம கைக்கு சிக்குச்சு, திராவிட நாய்ங்க செத்தாங்க. மக்கள் வரி பணத்தை தின்னு கொடுத்தவங்க அங்கேயே அடுத்த மெரினால ஒரு இடம் பார்ப்பாங்கல்ல, அங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. சொல்ல விட்டுட்டேன்ப்பா. சாலை, நம்ம அடிப்படை வசதி நம்ம என்ன கேட்கறது? சாலை. ஐயா அமைச்சர் ஐயா வீட்டுல இருந்து 150 மீட்டர் தான். 5 வருஷமா கோமால இருந்திருப்பாரு. அவருக்கு யாராவது சங்கூதி இருப்பாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, காதுல யாராவது சங்கூதி இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துடும் எழுந்துரியா அப்படின்ட்டு. இல்லையா மார்ஸுக்கு எங்கேயாவது இன்ப சுற்றுலா போயிருப்பாரு. 5 வருஷமா ஐயாவுக்கு வந்து சாலை வசதி இல்லைங்கிறது தெரியல, திடுதிடுன்னு ரோடு போடுறாரு. அன்னைக்கு போயிட்டு அப்பதான் கருமாரியம்மன் கோயில்கிட்ட போறோம், ரோடு சரியில்லை, கால்வாய் சரியில்லை, என்னப்பா இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த துண்டு தாங்க போட்டேன். பவரை பாருங்க, என் பின்னாடி 4 அண்ணன் தம்பிங்க தான். 2 நிமிஷத்துல கவுன்சிலர் ஓடி வராரு. ஓடி வந்துட்டு என்னம்மா அதான் எடுத்துருவோங்கம்மா, அந்த ஜேசிபி வந்துட்டு இருக்குமா அப்படின்றாரு. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட்லி சொல்லு, முதல்ல நான் கவுன்சிலரு, இந்த ஏரியா கவுன்சிலர், நான் தான் இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கேன். பக்கமாக கூட வார்டு கவுன்சிலருக்குள்ள போட்டி, எனக்கு இந்த வார்டுக்கான பெஸ்ட் கவுன்சிலர் கொடுங்க, ஏன்னா என் வார்டில் எதுவுமே நான் செய்யலைன்னு முதல்ல சொல்லியிருக்கேன் நான் கவுன்சிலர்னு. இந்த துண்டுக்கு இருக்கிற பவர் இருக்கு எப்போ, அதான் நாம் தமிழர் கட்சி. வித்தின் ஃபியூ டேஸ்ல நீ ரோடு போடுற, எவன் அப்பா வீட்டு காசுல நீ ரோடு போடுற? என்ன நல்லது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? 10 நாள்ல ரோடு போடுறாப்ல, 1 சென்டிமீட்டர் விட கம்மி, சரியான கலவை இல்ல. அது எப்படி? அதாவது தேர்தல் வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி, ஏன்னா 1 மாசம் தானே தாங்கும், உன்னால எழுதி கொடுக்க முடியுமா? அந்த ரோடு ஆஃப்டர் ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு தரமா இருக்கணும்னால எழுதி கொடுக்க முடியுமா? கோமால கடந்தீங்களா? மாத்தி மாத்தி அமைச்சர். சரி பரவாயில்ல, திராவிட ஆட்சியில வாழும் போதுதான் நரகம்னா செத்தாலும் ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லையா? அண்ணாமலை சுடுகாட்டை போய் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு மனுஷன் பிறப்புக்கு 10 பேர் தானே வருவாங்க, இறப்புக்கு எத்தனை பேர் வருவாங்க? ஊரே வரும். ஒரு மனுஷன் செத்துமே நிம்மதி இல்லை இந்த திராவிட ஆட்சியில. வெயில் காலம் இது, பொழந்தடிக்குது வெயில். போய் நல்லடக்கம் பண்ண போறேன், என் தோழனோட பெரியப்பா இறந்துட்டாங்கன்னு நல்லடக்கம் பண்ண போறோம். தோண்டின 2 அடியில தண்ணி, அந்த தண்ணிக்குள்ள நல்லடக்கம் பண்ணிட்டு வரோம். வாழ்ந்த மனுஷன் அவனும் எங்கேயாவது இருக்குமா? இந்த பாவத்தை எங்கேயா கொட்டிப்பீங்க? கோலடி ஏரி 112 ஏக்கர் ஏரிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த சைட்லயே கோலடி 3 பிரதான சாலைகளை மையமாக்குற ஒரு இடம். அந்த இடம் சாலை கிடையாது, தார் ரோடு போட்ட சாலையெல்லாம் கிடையாது, வெறும் குப்பைகளை கொட்டின மலை, குப்பை மலை. மக்கள் மூடிக்கிட்டு தான் போகணும். சாலை வசதி சரியில்லை. என் மக்கள் என்ன கேக்குறீங்க? அடிப்படை வசதி தானே, வீட்டுக்கு வீடு தண்ணி கொடுங்க, குடிநீர் தண்ணி கொடுங்கன்னு கேக்குறீங்க. சாலை வசதி சரியில்லைன்றாங்க, பாதாள சாக்கடை அமைப்புன்றாங்க. இப்ப நீ வந்து ரோடு போட்டுட்டு இருக்கேலப்பா, ரோடு போட்டுட்டு இருக்க, தேர்தல் வந்துட்டு ரோடு போட்டுற. அப்ப பாதாள சாக்கடை திட்டத்தை நீ கைவிட்டுட்டியா? இல்ல நீ போடணுமா? அப்புறம் சாலை நீ போட்ட, அப்ப தோண்டுவியா? அப்புறம் எதுக்கு போட்ட? அதுக்கு 10 மூட்டை கம்முனு குடோன்லயே கடந்திருக்கும்ல. மக்களோட வரி பணத்தை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் நம்ம ஆவடி தொகுதியில் இருக்கோம். 4 லட்சம் பேர் ஓட்டர்ஸ் மட்டுமே. ஆனா இவ்வளோ பெரிய தொகுதியில அரசு கலை கல்லூரி இல்லைங்க, மைதானம், விளையாட்டு மைதானம் இல்ல. நம்ம ஆளுங்க சாதி சமூகம் மதம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா இருக்கிறது எங்க? பிளே கிரவுண்ட்ல. அமைச்சரையா என்னன்னு சொல்லிட்டு வந்தாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஞாபகப்படுத்துறேன். விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுப்பேன்னு வந்தாரு, அமைச்சு கொடுத்தாரா? மீண்டும் அதே பொய்யான வாக்குறுதியை கொடுப்பாங்க. ஆவடியில ஒரு பெண் வேட்பாளரா நான் நிக்கிறேன். 65 ஆண்டு கால திராவிட ஆட்சி எனக்கு நிகரா ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துமா? வா வீட்டு பொண்ணு யாராவது நிறுத்தி விட்டு போ, நிறுத்துவியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், உலக பாலின இடைவெளி அறிக்கை சொல்லுது. நான் ஒரு சில இடங்களை பதிவு பண்ணியிருக்கேன். 4 விஷயம் ஆணும் பெண்ணும் சமமா இருக்கணும். எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்ஸ், ஹெல்த். இந்த 4 ஆணும் பெண்ணும் சமமா இருக்குன்னு சொல்லுது.
சமமா இருக்கணும்னு சொல்லுது. உலக பட்டியலில் 195 நாடுகள் தான் மொத்தமாவே இருக்கு. இந்த 4 விஷயம் சொன்ன பாத்தீங்களா? அந்த 4 விஷயத்துல இந்தியா டாப் லெவலுக்கு வர்றதுக்கு 162 வருஷம் ஆகுமா? இப்ப 136வது இடத்துல இருக்கு. இருக்கதே 195 நாடு தான். இப்ப நாம் தமிழர் கட்சி அரசியல் பாதையை தொட்ட 4வது வருஷத்துலயே ஆணும் பெண்ணும் சமம் சொல்லிட்டு சரிபாதி சீட்டை கொடுத்துச்சு. 162 வருஷம் ஆகணும் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் சொல்லி இருக்கு. அதை பிரேக் பண்ணாரு எங்க அண்ணன் சீமான். மத்த கட்சிகள் பண்ணுவியா? ஆணும் பெண்ணும் சமம். நாங்க ஆண்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நிகரானவர்கள். ஒரு பெண்ணோட கையில கல்வியும் அதிகாரமும் கிடைச்சிட்டு அப்படின்னா கட்டாயமா நாட்டை சரி பண்ண முடியும். இங்க டெக்னாலஜி இல்ல. சாலை போறதுக்கு எவ்வளவு காசு கொடுக்கற, பாதாள சாக்கடை போட எவ்வளவு காசு கொடுக்கற, அதுல சரி பாதி காசு கொடு. டெக்னாலஜியை வச்சு இந்த ஆவடியை குட்டி சைனாவும் சிங்கப்பூராவும் நான் மாத்துவேன். காமராஜர் ஐயா அந்த நிலத்தை கொடுத்தாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மத்திய நிறுவனங்களுக்கு கொடுத்தாரு. என்னன்னு சொல்லி மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை. நான் என்ன கேட்கறேன், அதே ஹெச்பிஎஃப் ஓசிஎஃப்ல எல்லாம் இன்ஜினியர் போஸ்டிங்ல கொடுத்துருப்பீங்க, கொடுத்துருக்காங்கல்ல. எல்லாமே ஹையர் அத்தாரிட்டிஸ்ல யார் இருப்பாங்க? ஹையர் போஸ்ட்ல நார்த் இந்தியன் இருப்பாங்க. பிஇங்கிற ஒரு அடிப்படை எஜுகேஷன்ல தான் போயிருப்பாங்க. எங்க பசங்க எம்ஏ பிஎஸ்டி அதுல பண்ணிருக்காங்க. ஏன் வேலை வாய்ப்பு தரல? இது ஒரு தொழில் நகரம். ஆவடி ஒரு தொழில் நகரம். நம்மளை இன்னும் முட்டாளாக்கி வச்சிருக்கு இந்த திராவிட அரசு. யாரையும் நம்பிடாதீங்க, எதுக்காகவும் நம்பிடாதீங்க. உங்களுக்காக யாரு போராடுறாங்கன்னு பாருங்க. குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு பல வழக்குகளை சந்திச்சவங்க முன்னாடி வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லாம் வழக்குகளை சந்திச்சிருக்கு. மக்களுக்கான போராட்டங்களை நிறுத்துறாங்க, நிக்கிறாங்க. இங்க ஆனா ஆளுங்கட்சி என்ன பண்ணுது? நீ போராடுன அப்படின்னா புடிச்சு ஜெயில போடுவேன், மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்குவேன். ஒரு நாள் இல்ல, ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் தான் வருவோம். அந்த மூட்டை பூச்சியாக இருக்கிறது யாரு? திராவிட அரசா தான் இருக்கும். வடிவேலு மாமாட்ட சொல்லியிருக்கிறேன், அந்த மூட்டை பூச்சி நசுக்கிற மருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லி. கேவலத்தோட உச்சங்க. இது வரைக்கும் 65 ஆண்டுகால திராவிட அரசு இங்கதான் இப்ப வரைக்கும் ஆட்சியில தான் இருக்கு. சுதந்திரமாகி 75 ஆண்டுகள் ஆகியுமே சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம போராடுறதை விட பின்னாடி போராடுறது அதிகம், நம்மளோட அடிப்படை தேவைகளுக்காக. இது எளிய மக்களின் புரட்சி. உங்கள ஒருத்தினா நம்மளோட குரலை சட்டமன்றத்தில் எழுப்புவேன். நமக்கான தேவைகளை நான் செய்வேன். இதுக்கு தான் படிச்சிருக்கேன். என் மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்யறதுக்கு தான் என் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க, கூட்டணி செஞ்சு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிற திராவிட அரசுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? மக்களுக்காக எதையும் துணிஞ்சு நிக்கிற உங்கள ஒருத்தியான நாம் தமிழர் கட்சி பிள்ளை புனிதா சண்முகத்துக்கு நீங்க வாக்களியுங்க. இதுதான் நமக்கான தீர்வு. நம்ம உட்காருவோம், எம்எல்ஏ ஆனப்படி என்னப்பா பண்ணுவோம்? அந்த முக்கு டீ கடையில் உட்காருவோம், ஒன்னா உட்காருவோம், 10 பேர் சேர்ந்து பிரச்சனை பேசுவோம், சால்வ் பண்ணுவோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆவடி தொகுதியை மற்ற தொகுதி மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா உருவாக்குவேன். மற்ற தொகுதிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான உதாரணமான தொகுதியா ஆவடியை உருவாக்குவேன். அடிப்படை தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்வோம். பெரிய முழக்கம், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, புரட்சி வாழ்த்துகள். அடுத்ததாக அநீதிக்கு எதிராக